ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு கேமிங் ஏர்பாட்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். இதில் என்ன ப்ராப்ளம்னா எல்இடி இண்டிகேஷன் இருக்குது, ஆனால் 2 ஸ்பீக்கர்லையுமே சவுண்ட் வரல அப்படின்னு என்னோடய ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாரு. அவங்களோட சரி ஸ்பீக்கரில் ஒயர் கட் ஆகிருக்கும், சால்டர் பண்ணிடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ இதை கழட்டி பார்க்கலாம் என்ன ப்ராப்ளம்ட்டு. இந்த ஏர்பாட்ஸை கழட்டும் போது ரொம்பவுமே பொறுமையாக கழட்டணும். இது லாக் டைப்பில் தான் இருக்கும். லைட்டாக ஏதாவது பார்ட் உடஞ்சா கூட நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறது ரொம்பவுமே கஷ்டம். அதனால் பார்த்து பொறுமையாக எடுத்துக்கலாம். ஸ்பீக்கர் போர்ஷனை கழட்டினோடனே உள்ள பேட்டரி இருக்குது. அந்த பேட்டரி எடுத்தோம்னா அதில் சர்க்யூட் போட்டிருக்கும். அதில் எங்கேயாவது ஸ்பீக்கருக்கு ஒரு ஒயர் கட் ஆயிருக்கா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த ஏர்பாட்ஸில் சர்க்யூட் போர்ட்லேயுமே சரி ஸ்பீக்கர்லேயும் சரி 2 ஒயருமே நல்லா நீட்டாக இருக்குது. இப்போ இதில் என்ன ப்ராப்ளம்னு ஓரளவு நம்ம இப்போமே ஃபைன் பண்ணியாச்சு, ஸ்பீக்கர் தான் ப்ராப்ளம்ட்டு. இருந்தாலும் அதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக ஒரு சின்ன டெஸ்டிங் இருக்குது. அதை மட்டும் பண்ணிட்டு நம்ம வேறு ஸ்பீக்கரை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்பீக்கரையும் ப்ளூடூத் சர்க்யூட் போர்டையும் நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ ஸ்பீக்கரை டெஸ்ட் பண்ணணும். அதுக்கு நம்ம மல்டி காம்பனன்ட் டெஸ்டர் மேக் பண்ணியிருந்தோம். இதோட வீடியோ பார்க்கலன்னா நீங்கள் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஐ பட்டனில் கொடுக்குறேன். இதில் கண்டினியூட்டி மோடில் ஆக்டிவேட் பண்ணிட்டு பீப் சவுண்ட் தான் செக் பண்ணிட்டு இப்போ ஸ்பீக்கரோட 2 டெர்மினல்லையும் வைக்கும். ஸ்பீக்கர் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருந்துச்சுன்னா நமக்கு பீப் சவுண்ட் வந்திருக்கணும். ஆனால் பீப் சவுண்ட் வரல. இந்த ஸ்பீக்கர் அவ்வளோதான். இதை நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். என்னோடய பழைய ஒயர்டு ஹெட்செட்லேருந்து ஒரு ஸ்பீக்கர் எடுத்து வச்சுருக்கேன். அது டேமேஜ் ஆகிட்டு அதனால் நான் ஸ்பீக்கரை மட்டும் எடுத்து வச்சுருந்தேன். அந்த ஸ்பீக்கர் இப்போ நல்ல கண்டிஷனில் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம இதை ரீப்ளேஸ் பண்ணிடலாம். இப்போ பீப் சவுண்ட் வருது. இது ஒர்க்கிங் கண்டிஷனில் தான் இருக்குது. இதை நம்ம அந்த ஏர்பாட்ஸில் ரீப்ளேஸ் பண்ணிடலாம். அந்த பழைய ஸ்பீக்கரை இந்த மாதிரி ஒரு கம்பியை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் ஒயரை டீசால்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்பீக்கரில் நம்ம அந்த ஒயரை சால்டர் பண்ண போகிறோம். இதுக்கு பொலாரிட்டி எதுவுமே கிடையாது. நீங்கள் மாற்றி சால்டர் பண்ணாலுமே எந்த ப்ராப்ளமுமே இல்லை. ஸ்பீக்கருக்கு வர லைனில் ஒரு கெமிக்கல் கோட்டிங் இருக்கும். அதை வந்து லைட்டரை யூஸ் பண்ணி ஹீட் பண்ணிங்கன்னா அது வந்து ரிமூவ் ஆயிரும். அப்புறம் சால்டர் பண்ணிங்கன்னா ஸ்பீக்கர் ப்ராப்பராக ஒர்க் ஆகும். இப்போ நம்ம இது சால்டர் பண்ணும்போது நல்லா ஸ்ட்ராங்காக சால்டர் பண்ணிக்கலாம். அப்படி பண்ணும்போது பக்கத்தில் இருக்க டெர்மினலில் டச் ஆகாத மாதிரி நல்லா ப்ராப்பராக சால்டர் பண்ணிக்கோங்க. இப்போ இன்னொரு ஸ்பீக்கருமே ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம அதுலேயும் வேறு ஒரு ஸ்பீக்கர் ரீப்ளேஸ் பண்ண போகிறோம். அதுலேயுமே ஸ்பீக்கர் தான் ஃபால்ட்டு. ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணுமோ அதே ப்ராசஸ் தான். அந்த கெமிக்கல் கோட்டிங்கை ரிமூவ் பண்ணிவிட்டு ப்ராப்பராக சால்டர் பண்ணி எடுக்க போகிறோம். அவ்வளோதான். இந்த வீடியோ பார்க்குற நம்ம சப்ஸ்கிரைபருக்காக ஒன்று சொல்லிக்கிறேன். உங்கள் வீட்டில் இருக்க எலக்ட்ரானிக்ஸ் டிவைஸ் ஏதாவது ஃபால்ட் ஆயிடுச்சுன்னா அதை சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி சரி பண்ண முடியலன்னா அதை வச்சுருங்க. அதில் இருக்க ஒரு காம்போனண்ட்டை நம்ம இன்னொரு டிவைஸ் கூட ஆல்டர்னேட்டிவாக யூஸ் பண்ணிக்கலாம். எந்த எலக்ட்ரானிக்ஸ் காம்போனண்ட்ஸுமே நமக்கு வந்து வேஸ்ட்டு கிடையாது. நம்ம அதை ரீயூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஏர்பட்ஸை வந்து ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணிவிட்டேன். ஃபெவிக்விக் வந்து எதுவுமே அப்ளை பண்ண வேண்டாம். இது வந்து லாக் டைப்பில் தான் இருக்கும். இப்போ நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி எப்படி ஒர்க் ஆகுதுன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நான் ஆல்ரெடி டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டேன். இது எல்லாத்தையும் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே சவுண்ட் எப்படி வருது அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டேன். இப்போ வந்து ப்ளூடூத்தை கனெக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி சின்ன சின்ன எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்களே சரி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்படி முடியலைனாலும் ஜஸ்ட்டு ட்ரையாவது பண்ணுங்கள். நம்ம ட்ரை பண்ணி அது வந்து சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து அது ரொம்பவே சாட்டிஸ்ஃபையாக இருக்கும். இப்போ வந்து சவுண்டை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இப்போ எல்லாருமே ஏர்பட்ஸ்லேருந்து அந்த சவுண்டை கேட்டிருப்பீங்க. அதனால் என்னோடய மொபைலில் வந்து அந்தளவுக்கு தான் என்னால் கேப்சர் பண்ண முடிஞ்சிச்சு. பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து அதிகமாக இருந்துச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. சவுண்டு குவாலிட்டியுமே நல்லா கிளியராக இருந்துச்சு. இது என் ஃப்ரெண்டுகிட்ட கொடுத்து இது வாங்கும்போது இந்த மாதிரி சவுண்டு குவாலிட்டி இருக்கா அப்படின்ட்டு அவர்கிட்டையும் நம்ம கேட்கலாம். நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.